நம்முடைய தேவர் பெரியவர் எனக்குள்ளே இருக்கும் போது, பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் எனக்குள் இருக்கும் போது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்மேல் இருக்கும் போது, பயம் திகில் நமக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், திகிலுக்கு நீ தூரமாவாய், பயம் உன்னை அணுகுவதில்லை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அணுகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியம் எப்படி நமக்கு வரும்? ஜெபிக்க 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 ஜெபிக்க, ஆவியில இன்னும் நாம் அனலாக இருக்க, இன்னும் வேதத்தை வாசிக்க 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 தான் இந்த தைரியம் நமக்குள்ள அதிகமாகும். அல்லேலூயா. தைரியம் நாம் ஜெபம் பண்ணும்போது தேவனோடு கூட நம்முடைய நேரங்களை செலவிட செலவிட செலவிட, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும் போது, வசனங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு தைரியத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் விட்டுவிடவே கூடாது. அதே பவுல் அந்த இடத்துல எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறது, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடுகிறது. சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் சபையோடு கூட இருக்கும் போது, வேத வசனம் நமக்குள் அறிக்கை செய்யும் போது நமக்கு எந்த ஒரு அதைரியமும் வரவே வராது. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டிய. சில பேர் அப்படியே பயந்து இருப்பாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. பயப்படாதே, கர்த்தர் நம்மோடு கூட. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது அப்படியே வந்து சோர்ந்து போவாங்க. கப்பலே கவிழ்ந்த மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க. எல்லாம் கைவிட்டு போன மாதிரி சோர்ந்து போவாங்க. ஆனா நான் ஒன்று சொல்றேன், இயேசு மரிச்சா போயிட்டாரு. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை நினைச்சுக்கங்க. இயேசு ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் இழந்த யோபு என்ன சொல்றாரு? என் மீட்பர் உயிரோடு கூட. எல்லாம் போச்சு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என் மீட்பர் இயேசு செத்தா போயிட்டாரு. அல்லேலூயா. ஏன் அழுவுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? இயேசு செத்தா போயிட்டாரு. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், சோர்வுகள் வேண்டாம், துக்கம் வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிங்கத்தை போல நம்ம எப்படி இருக்கணும்? யாரை போல? சிங்கத்தை போல.